எங்க பொண்ணுமே தான் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த எங்க வீட்டில் தெளிவாக நிரூபிச்சுட்டு எங்க ஜெயாவை பார்த்து இங்க பாருங்க அத்தை, இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் என் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து துரோகம் பண்ண ஆளுங்க இவங்க தான் அப்படிங்கிற விஷயத்த உங்க கண்ணுக்கு நான் காட்டி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே எங்க வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் அவங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது எங்க சக்தியுமே அந்த விஷயத்தை தாங்க முடியாம எங்க பொண்ணியை சமாதானப்படுத்துறதுக்காக பொண்ணு பின்னாடியே வராரு. ஆனா இன்னொரு பக்கம் எங்க ஜெயாவுமே இந்த பக்கம் நம்ம பொண்ணுக்கு நடந்த துரோகத்துக்கு எல்லாத்துக்குமே நாமளும் துணையா இருந்திருக்கோம். எப்பவுமே நியாயம் நியாயம்னு பேசி பேசி கடைசியில் உண்மையான நியாயம் எது அப்படிங்கிறத மறந்து இங்க இருக்கிற ஏமாத்துக்காரங்களோட பேச்சை கேட்டு எங்க பொண்ணியை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி ரொம்பவே சேட் ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுக்குமே அந்த விஷயத்த தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு லைட்டா நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. சொல்லப்போனா அவங்களுமே நெஞ்சு வலி வந்து பயங்கரமா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சண்முகம், பவானி, சந்திரசேகர் எல்லாருமே எங்க ஜெயா ஓடி போய் தூக்குறாங்க. தூக்குனது மட்டும் இல்லாம என்னாச்சு ஜெயா, எந்திரி ஜெயா, எந்திரி ஜெயான்னு சொல்லி தட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எங்க சக்தியுமே பொண்ணியை சமாதானப்படுத்த வெளியில போன நேரத்தில் இங்க எல்லாரும் அலற சவுண்டு கேட்ட உடனே அவங்களுமே வேக வேகமா உள்ள ஓடி வந்து எங்க ஜெயாவை பார்த்து எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜெயாவுமே பயங்கரமான மயக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து தெளிச்சு பாக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் தண்ணி தெளிச்சுமே எங்க ஜெயா எந்திக்கவே இல்லை. அவங்களும் நெஞ்சில கை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறதுனால ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டு இவங்களுமே உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாங்க. ஆனா அதே நேரத்தில் வெளியில வந்திருக்க பொண்ணையுமே திரும்பி தன்னோட ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப அங்க வந்த கண்மணி அன்பும் இங்க பாருங்க பொண்ணி, நீங்க இந்த மாதிரி நாங்க இருக்கிறப்போ தனியெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம், நீங்க கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல வந்துருங்க ப்ளீஸ், எங்களுக்காக வாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பொண்ணியை கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்தில் எங்க ஆம்புலன்ஸ் வந்து ஜெயாவை ஏத்தினதுக்கு அப்புறம் சக்தியுமே பொண்ணியை தேடி பாக்குறாங்க. ஆனா பொண்ணியுமே இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பயங்கரமா சோகமாய் அழ ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம முதல்ல அம்மாவை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு டேரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போயிட்டு இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட்டும் பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம் டாக்டருமே இங்க பாருங்க அவங்களுக்கு மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. சொல்ல போனா இப்போ அவங்களை ஃபுல்லா செக்அப் பண்ணிட்டு இருக்கோம். இது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக்கா செகண்ட் அட்டாக்கான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா அவங்க செகண்ட் அட்டாக்ல மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து சுயநினைவு இழந்து உளறிட்டு இருப்பாங்க. சொல்ல போனா இவங்களும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க செக்அப் பண்ணிட்டு இருக்கோம். எப்படியாவது இந்த செக்அப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரம் அந்த ஆபரேஷன்ல அவங்களோட உயிர் காப்பாற்றப்படுமா இல்லையா அப்படிங்கிறது பாதிக்க பார்த்து தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஆபரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க யாரோட பெரிய அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, முதல்ல அவங்கள வர சொல்லுங்க. ஏன்னா நாங்க இன்னொரு 6 மணி நேரம் அப்சர்வேஷன்ல வச்சிருப்போம். அவங்க அதுக்கு முன்னாடி கண்ணு முடிச்சிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும், ஆபரேஷனும் பண்ண தேவையில்ல. இல்ல அது அந்த நிலைமை மறுபடியும் 6 மணி நேரத்துக்கு மேலேயும் கண்டினியூ ஆகுது அப்படின்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பா நாங்கள் அந்த ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எங்க டாக்டரும் இன்ஃபார்ம் பண்றாங்க. இது கேட்டவங்க சக்தியுமே ரொம்ப பதறி போயிட்டு அப்ப கண்டிப்பா யார் பேர் அப்படின்னு சொல்லி இங்க ஜெயா பக்கத்துல போய் கேட்கிறாங்க. அப்ப ஜெயாவுமே என்ன மன்னிச்சிரு பொண்ணி, என்ன மன்னிச்சிரு பொண்ணி அப்படின்ற மாதிரி இங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எங்க சக்திக்கு புரிஞ்சிருது. அப்ப கண்டிப்பா அம்மா வந்து இங்க பொண்ணு கிட்ட தான் மன்னிப்பு கேட்க ட்ரை பண்றாங்க. அப்ப பொண்ணி வந்தா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு இங்க பொண்ணியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜெயா, சண்முகம், சந்திரசேகர் எல்லாருமே இங்க தெருவா தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா இங்க பொண்ணியோட காலுக்கும் கால் பண்ணி பாக்குறாங்க சக்தி. ஆனா பொண்ணியுமே இதுக்கு மேல வந்து நம்ம சக்தியோட கால் அட்டன் பண்ணோம்னா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும், முதல்ல இவரோட நம்பரை பிளாக்ல போடணும்னு சொல்லிட்டு எங்க சக்தியோட நம்பரை பிளாக்ல போட்டுறாங்க. இந்த மாதிரி தன்னோட நம்பர் பிளாக்ல போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்த சக்திக்குமே பேசாம நம்ம பியூட்டி பார்லர் போயிருப்பா பொண்ணி, அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூட்டி பார்லருக்கும் போறாங்க. அங்க போயிட்டு அந்த ஓனர் கிட்ட பொண்ணி வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அந்த ஓனருமே இல்லப்பா பொண்ணி வரல, என்னாச்சு நீங்க ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் சக்தியுமே இவங்க வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பியூட்டி பார்லர் ஓனர்கிட்ட எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டு அவங்களுமே ரொம்ப பதறி போயிட்டு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா, நானும் பொண்ணியை பார்க்கவே இல்லப்பா, பொண்ணு இங்க வரவே இல்லை, இப்போ என்னாச்சு பொண்ணுக்கு கால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா சக்தியுமே இல்ல மேடம் நான் பொண்ணுக்கு கால் பண்ணேன், பட் நான் அவன் என்னோட கால் அட்டன் பண்ண மாட்டேன்றா, இப்போ என் நம்பரை பிளாக்லேயே போட்டுட்டா, இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இன்னும் 6 மணி நேரத்துக்குள்ள எப்படியாவது அம்மா உயிரை காப்பாற்றணும்னா பொண்ணி வந்தாதான் முடியும், பொண்ணி வந்து பேசணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த பியூட்டி பார்லர் ஓனரும் நீங்க கவலைப்படாதீங்க நான் பொண்ணுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொபைல்ல இருந்து பொண்ணுக்கு கால் பண்றாங்க. உடனே பொண்ணுமே சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ண அடுத்த செகண்டே அந்த பியூட்டி பார்லர் ஓனரும் பொண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், இந்த மாதிரி உங்களோட அத்தை ஜெயா இருக்காங்கல்ல அவங்க ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, இப்போ நீ வந்தா மட்டும்தான் அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும், ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கான்சியஸை இழந்துகிட்டு இருக்காங்க, இப்போ வந்து எப்படியாவது நீ வந்து பார்த்தானா சரியா போயிடும், ஏன்னா அவங்க மனசு பூரா நீ மட்டும் தான் இருக்க, உன் பேரை தான் அவங்க திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி எங்க பொண்ணுகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் எங்க பொண்ணியுமே அதை பத்தி எங்க கண்மணி அன்பு கிட்ட பேசுறாங்க. உடனே அவங்களுமே சரி வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எங்க பொண்ணியை கூப்பிட்டுட்டு டைரக்டா அவங்களும் கிளம்பி ஜெயாவை பார்க்க வராங்க. அதே நேரம் இங்க ஜெயாக்கு உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாம ஜெயாவை பார்க்கறதுக்காக இங்க பொண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட சுந்தருமே இந்த விஷயத்தை பயன்படுத்தி இந்த பொண்ணியை காலி பண்ணணும், அது மட்டும் இல்லாம ஜெயாத்துக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல தான் நம்ம அவங்க கூட இருக்கிற மாதிரி இருந்து எப்படியாவது எல்லாரையும் கவர் பண்ணி மறுபடியும் அந்த குடும்பத்துக்குள்ள போக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சுந்தரம் ஒரு பக்காவான பிளானை பண்ணி தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமா இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் நான் போகணும், நான் அங்கே போனதுக்கு அப்புறம் பொண்ணி அங்கே வருவா, அவள் வந்துட்டு வெளியில வந்த உடனே அவளை எப்படியாவது
எப்படியாவது தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஜெயாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே எல்லாருமே சுந்தர் இந்த மாதிரி ஜெயாக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் பார்க்க வந்திருக்காருன்னு சொன்ன உடனே கொஞ்சம் ஃப்ரீயாக அலோவ் பண்ணிடுறாங்க. அப்போ இங்கே சுந்தரமே உள்ளே போயிட்டு, அத்தை எந்திரிங்க அத்தை, என்னாச்சு உங்களுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு சென்டிமெண்டல் ட்ராமாவை போட்டு நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இருக்க யாருமே நம்பல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் வேற வழியெல்லாம் வெளியில் வராரு. வந்த உடனே இந்த பக்கம் இங்கே பாருங்க, நான் போய் எங்கள் அத்தையை பார்த்துட்டு வந்துடுறேன், இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு வருவா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு, அவள் வந்துட்டு உள்ளே போவா, போயிட்டு வெளியில் வந்த உடனே அவளை இந்த ஏரியாவில் இல்லை இந்த உலகத்தில் இல்லாத மாதிரி அவரை தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆட்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சுந்தர் பேசிட்டு இருக்க விஷயத்த இங்கே சண்முகமும் கேட்டுறாரு. கேட்டுட்டு ரொம்பவே கடுப்போட இந்த பக்கம் சுந்தரோட கண்ணத்தில் பலார்னு ஒரு அறை விட்டது மட்டும் இல்லாமல், இன்னொரு டைம் நீ எங்களை பார்க்கறதுக்கு எங்கள் வீட்டுக்கு நீ வந்த, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன், இதான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி இங்கே சக்தியும் கூப்பிட்டு இங்கே சுந்தர் பண்ண வேலையை சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி இங்கே சுந்தரை போட்டு குத்துன்னு குத்துறாங்க. இங்கே சுந்தர் அடி தாங்க முடியாமல் அங்கேருந்து திருச்சே ஓடி போயிடுறாரு. சொல்லப்போனால் சக்தியுமே இதுக்கு மேலே இருந்தாலும் நம்ம கண்ணில் பட்டா அடிச்சு கொண்டுறணும் இவனை அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட இங்கே சுந்தரை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க அப்படி வெளியில் இந்த பிரச்சனை நடந்து முடியவும் அங்கே பொன்னியுமே கண்மணி அன்போட வந்து இறங்குறாங்க. அப்போ டேரெக்டாக பொன்னி வேகமாக யாரையுமே பார்க்காம டேரெக்டாக ஜெயாவை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. அப்போ உள்ளே போயிட்டு இங்கே ஜெயாவோட ஹாலில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜெயா கிட்ட போய் நின்று பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக ஜெயாவுமே பொன்னி என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவங்க கான்சியஸ் இல்லாமல் உளறிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பொன்னியும், அத்தான் இங்கே பாருங்க என்னாச்சு உங்களுக்கு, நான் தான் பொன்னி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜெயாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முழிக்கிறாங்க. முடிச்சது மட்டும் இல்லாமல், பொன்னி நீ வந்துட்டியா, என்னை மன்னிச்சிரு பொன்னி, நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க பொன்னியுமே, இங்கே பாருங்க நீங்கள் ஒன்றும் பெரிய தப்புலாம் பண்ண கிடையாது, நான்லாம் உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு சொல்லுங்க, நான் எப்படி உங்களை மன்னிக்க முடியும், இப்பவும் சொல்கிறேன் எனக்கு உங்கள் மேலே கோபம்லாம் கிடையாது, நீங்கள் உங்களோட சூழ்நிலைக்காக நீங்கள் என்ன கார்னர் பண்ணீங்க, அதுக்காக நான் உங்களை மன்னிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே பொன்னி அவங்க வேற யாரோ இவங்க வேற யாரோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள கேப் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அனைத்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ஜெயமே, என்ன பொன்னி அப்போ மறுபடியுமே நீ என்ன பார்க்க வந்தது சும்மா தான் பார்க்க வந்திருக்கியா, என் கூட சேரணும்னு சொல்லி பார்க்க வரலையா, என் குடும்பத்தோட இருக்கணும்னு நீ நினைச்சு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பொன்னி இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க இனிமேல் நான் நினைச்சாலும் கண்டிப்பாக உங்க குடும்பத்தோட என்னால் சேர முடியாது, ஏன்னா உங்களாலையும் உங்க வீட்டில் இருக்க ஆளுங்களாலையும் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், அதனால இதுக்கு மேல என்னால் இந்த விஷயத்தான் தாங்கிக்க முடியாது. உண்மையை சொல்ல போனா நான் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கேன், ஆனா நீங்க எல்லாரும் எங்க அம்மா மேல இருக்கிற ஒரு பழியை காட்டி காட்டி என்ன எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, இதுக்கு மேல என்னால் அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியாது, என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் வந்து சக்தியோட லைஃப்ல நான் இருக்க மாட்டேன், நீங்க ஆசைப்பட்டபடியே சக்தியோட லைஃப்ல நீங்க பிரீத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, ஏன்னா நான் சக்திக்கு டைவர்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ஜெயாவுமே, எங்க பாரு பொன்னி தயவு செஞ்சு எங்க வீட்டை விட்டு போயிடாத, நீ எங்க வீட்டை விட்டு போனா எங்க வீட்டில் இருக்கிற எல்லாமே உங்க கூட வந்துடும், சொல்ல போனா நாங்க சந்தோஷமே இல்லாம தான் இந்த வீட்டில் இருப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பொன்னியும், இதுக்கு மேல என்னோட முடிவை மாற்ற முடியாத, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் பார்க்க வந்தேன், ஏன்னா எனக்காக நீங்க நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு மரியாதைக்காகவும் அந்த ஒரு அன்புக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன், மற்றபடி உங்க வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை, ஏன்னா நீங்களே அனுமதி கொடுத்தாலும் அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொன்னி அங்கிருந்து கிளம்புறாங்க. பக்கம் சக்தியுமே எவ்வளவோ பேசி பார்க்குறாரு, ஆனால் சக்தியோட வாய்ஸுமே யாருமே கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. பொன்னியுமே எதை பற்றியுமே கண்டுக்காம அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் இங்கே அன்பு வந்துட்டு, இங்கே பாருங்க சக்தி நீங்கள் கவலைப்படாதீங்க, பொன்னியை உங்க கூட சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட கடமை, ஏன்னா பொன்னி இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, நான் எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உங்க கூட சேர்த்து வைக்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏன்னா அவங்க எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து பார்த்து ரொம்பவே மறுத்து போயிருக்காங்க, அந்த விஷயங்கள் கொஞ்சம் நாளாக சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி இங்க சக்திக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஜெயாவுமே, இதுக்கு மேல இந்த வீட்டில் பொன்னி இல்லைன்னா கண்டிப்பா நானும் இருக்க மாட்டேன், நான் பொன்னி கிட்ட போய் பேச போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க உடம்பு சரியானதுக்கு அப்புறம் எங்க பொன்னியை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிடுறதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க.